கேரளா ஸ்பெஷல் உன்னங்காய. இத நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட் அற்புதமா இருக்குது. இந்த ஸ்நாக்குக்கு முக்கியமா தேவையானது மீடியமா பழமா இருக்கிற நேந்திர பழம் தான். ரொம்ப பழமா இருக்கக்கூடாது, ரொம்ப காயா இருக்கக்கூடாது. தேவையான பழம் எடுத்துட்டு அதன் நடுவுல இருக்கிற இந்த விதையும் நான் செப்பரேட் பண்ணிருங்க. இப்போ இந்த பழத்தை ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு ஸ்டீம் ஆன பிறகு நல்லா ஆறின பிறகு இதை எடுத்து நல்லா அல்லது கையில் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்குங்க. பழம் நல்லா மேஷ் பண்ண உடனே ரெடி பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடிய துருவிய தேங்காய் 1 கப்பு, சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை வெல்லம் 1/2 கப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பூர்ணம் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த வெந்த நேந்திர பழத்தை சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும் அந்த மாதிரி உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இந்த பழத்தை தின்னாக தட்டிக்குங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காய் பூர்ணையும் வச்சுட்டு நல்லா ஸ்டப் பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பால் ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது இருக்கிற இந்த பழத்துலையும் இதே மாதிரி ஸ்டப்பிங் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இன்னும் பொரிக்கிற வேலை தான். மீடியமாக சூடாக இருக்கிற எண்ணெய் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை பண்ண பழத்தை ஒன்றொன்னா எண்ணெயில் விட்டு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌனாக ஆகுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னங்க நாமளும் ரெடி பண்ணிட்டோம். கேரளா ஸ்பெஷல் உன்னங்காய் சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.